இப்ப நான் சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு தேவையானது, தேவையில்லாதது, இருக்க வேண்டியது, இருக்கக்கூடாது, இந்த நாளும் தெரிஞ்சுக்கிட்டா அந்த மனுஷன் எல்லா நாளும் நல்லா இருக்கலான்றதான் என்னுடைய தத்துவத்தை சொல்றேன். ஏங்க இது எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே தெரியுங்க. தெரியும்னா எதுக்கு இங்க வந்த? தெரியாம தானே வந்த? வாழ்க்கையில முன்னேற முடியல தானே வந்த? அதுக்கு தாங்க வந்தேன். ஆனா நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. தெரியும்னா இங்க எதுக்கு வந்த? ஏங்க இது தெரியுங்க, நீங்க வேற ஏதாவது சொல்லுவீங்கன்னு வந்தேங்க. நான் வேற ஏதாவது வேற என்ன சொல்ற? வேற என்னப்பா சொல்ற? ஒருத்த மனுஷன் வாழ்க்கையில நல்லா இருக்குன்னா இதான் சொல்லணும். வேற என்ன நீ எதிர்பார்த்து வந்த என்கிட்ட? என்ன எதிர்பார்த்த நீ? வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு, நிம்மதியா இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லி. இப்ப நான் சொன்ன நாள் நீ ஃபாலோ பண்ண நிம்மதியா இருக்க மாட்டியா? எல்லாம் கெட்டு குடிச்சவரா போயிடுவாங்களா? நல்லா இருப்பாங்கல்ல, நிம்மதியா இருப்பாங்கல்ல, அதை தானே சொல்றேன். வேற என்னப்பா எதிர்பார்த்து வந்த? யோ, நல்லா யோசிப்பாரு, எந்த விதமான பக்தி மார்க்கங்களை திருப்பி பாரு, புத்தகத்தை பாரு, ஆன்மீகத்தை பாரு, எல்லாம் சாமி கிட்ட யாருன்னா போய் கேட்டு பாரு. இதைதான் சொல்லுவாங்க. இதை ஃபாலோ பண்றதுதான் உலக வழக்கம். இதை மாதிரி நீ எப்படி போவ? நீ நார்மலா ஒருத்தர் நடந்து போனா நடந்த போன தலைவரை நடந்து போக சொல்றது. அப்படி அதான் எங்களுக்கே தெரியுமாங்க. தெரியும் எதுக்கு வந்த பண்ண தெரியாம தான் நீ வாழ முடியாம குட்டி இதுவா வந்துக்கிற. அப்புறம் வந்து தெரியும்